ஏன் தம்பி? அப்பா கூட கொஞ்சம் பேசணும். பாருங்கண்ணே, பெரிய மனுஷன் பேசுகிற பேச்ச. நான் சீரியஸாக பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளோ சார் வேணும்? 5 கோடியா 10 கோடியா? அவ்வளோலாம் வேணாம், 10 லட்ச ரூபா வேணும். அடி செருப்பால 2 கிழவனு கடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறானுங்க. ஓரம் கட்டி வச்சுட்டு பொறுப்பு எடுத்துக்கோன்னு பார்த்தா தொழில் பண்ண போறாரா? தொழில். இப்போ கடைசியாக என்ன தான் சொல்கிறீங்க? கொடுக்க முடியுமா முடியாதா? 10 பைசா தர மாட்டேன் உனக்கு நான். தம்பி உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. போட்டு விடுங்கண்ணே. தம்பி. அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. ஏன் தம்பி, காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டீங்க, வீட்டுக்கும் வரல. அதான் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டேன். என்னத்துக்கு கூப்பிட்ட? அப்பா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு தானே வருத்தப்படுறீங்க? அப்பா தானே தம்பி இல்லைனாரு. அப்பா பேரை சொன்னா அப்பா பேரை சொன்னா? அப்பா பேரை சொன்னா பணம் கிடைக்க போகுது. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க கிளம்புங்க தம்பி, வீட்டுக்கு போங்க. நான் பின்னால வண்டி எடுத்து வரேன், நீங்க முன்னால போங்க. என்ன தம்பி இதுக்கு போய் தயங்கிட்டு? உங்க அப்பா பேருக்கு எத்தனை கோடி வேணா கொடுக்கலாமே. அம்மா அங்காளம்மா, இந்தாங்க தம்பி. கர்ணா, என்னப்பா? போய் வண்டி எடு. வாங்க வாங்க, வணக்கம். நம்ம கணக்கு சத்தியமூர்த்தியா எங்கேயும் பார்த்தியா நீ? பார்க்கலைங்களே. எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிய. சரிங்க, சரி போ. நமஸ்காரம் அண்ணாச்சி. என்னையா செட்டு இவ்வளோ தூரம்? ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. உங்கள் சன்னு வீட்டுக்கு வந்து நம்மள்கிட்ட டெய்லி இண்டஸ்ட்ரிக்கு பணம் வாங்குச்சு. யோ, என்ன உளர்ற? உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். உங்கள் கணக்கு பிள்ளை தான் கூட்டிகிட்டு வந்து சூரிட்டி போட்டுச்சு. எவ்வளோ பணம்? 10 லட்சம் அண்ணாச்சி. சாயந்தரம் வீட்டுக்கு பணம் வரும். போ செட்டே, இது மாதிரி யார்ட்டையும் சொல்லிட்டு தெரியாத. சரி அண்ணாச்சி. போ.
சேட்டு கால் பண்ணாரு, நம்ம எடுக்கல. இப்போ உடனே அப்பா கால் பண்றாரு. அப்போ விஷயம் அப்பா காதுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வாங்க சார், எள்ளி வேணுமா? இளநீ கொடுங்க, கத்தி கொடுங்க. நான் வெட்டி தரேன் கொடுங்க. சார். நீங்களே வெட்டிடுறீங்களா? ஐயோ ஐயோ! ஹலோ, நான் சுடல பேசுறேன். நீ உள்ள இருந்து எப்படா வெளியே வந்த? நான் உள்ள இருந்து தான் பேசுறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நம்ம கணக்கு பிள்ளைய காணுமா? ஆமா. அண்ணாச்சி, இதெல்லாம் நம்ம கருணா தம்பி தான் பண்ணியிருக்கான். வண்டியை ஓரம் கட்டுறான்.